வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் Beautifying. அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரிவ்யூ வீடியோ தாங்க. இந்த ரிவ்யூ வீடியோ வந்து லாக்மே 925cc க்ரீம் பற்றி தான் நான் உங்க கூட ரிவ்யூ ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இது வந்து ஒரு ரெக்வஸ்டட் வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இதோட பேக்கேஜிங், தி அவுட்டர் பாக்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன் அண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால ஸோ அந்த காட்டன் பாக்ஸ் வந்து தூக்கி போட்டாங்க. ஸ்டைலிஷ் பிங்க் பேக்கேஜிங்கில் வருது, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பார்த்தோன்னே கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணோம். அவ்வளோ நல்ல பிங்க்கில் வந்து அந்த பேக்கேஜிங் இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இது வந்து ரெண்டு சைஸில் அவைலபிள். ஒரு சைஸ் வந்து 9 grams 115 rupees அண்ட் இன்னொன்று வந்து 30 grams வந்து இது வந்து 299 rupees. டியூப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ் கோல்ட் டியூப்ல வருது அண்ட் ஸ்க்ரூ ஓப்பனும் வந்து ரோஸ் கோல்ட், ரொம்ப பிரிட்டியாக அழகாக இருக்கு. ஸோ டியூப் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் டியூப் மாதிரி தான் வருது, பிளாஸ்டிக் டியூப். அண்ட் இது வந்து லாக்மே, இதில் வந்து ஃப்ரண்ட்ல எழுதி இருக்கிறது வந்து லாக்மே 925cc க்ரீம் காம்ப்ளெக்ஷன் கேர் க்ரீம். என்னோட ஷேட் வந்து நான் ஹனி எடுத்திருக்கேன். ஸோ ஆல் இன் ஒன் இன்ஸ்டன்ட் ஸ்கின் ஸ்டைலிஸ்ட் SPF 30 PA++ இருக்கு. ஸோ பின்னாடி வந்து இதோட யூசேஜ் எப்படி யூஸ் பண்ணும், க்ரீம் மேட் இன் எங்கே தயாரிச்சாங்க, காஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து மெயினாக எழுதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஷன் கேர். இது என்ன பண்ணணும்னு வந்து ஒரு குட்டியாக எழுதியிருக்காங்க. இன்ஸ்டன்ட்லி ப்ரொடெக்ட்ஸ், மாய்ஸ்சரைஸ், பிரைட்டன்ஸ், ஈவன் ஸ்கின் டோன், கன்சீல்ஸ் அண்ட் ஃப்ரெஷன்ஸ். இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து 24 months. இந்த இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதில் மென்ஷன் பண்ணவே இல்லை, அது ஒரு பெரிய டிமெரிட். 4 ஷேட் வந்து இப்போ அவைலபிளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 ஷேடாக தான் அவைலபிள் இருந்தது அண்ட் கொஞ்சம் வைடன் பண்ணி 4 ஷேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேஜ் அண்ட் இன்னொன்று வந்து பிரான்ஸ், அப்புறம் ஹனி அண்ட் தென் வந்து ஆல்மண்ட். ஸோ இந்த 4 ஷேடு தான் அவைலபிள் இந்த லாக்மே 925cc க்ரீமில். ஸோ பேஜ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கவங்க அண்ட் பிரான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டிஷ் ஸ்கின் டோன் இருக்கவங்க, ஹனி வந்து வீட்டிஷ் டு கொஞ்சம் டார்க் ஸ்கின் டோன் இருக்கவங்க அண்ட் ஆல்மண்ட் வந்து டார்க்கஸ்ட் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க தான். பட் டு பி வெரி ஃப்ரேங்க், ஹானஸ்டாக இது வந்து அதுதான் எக்ஸாக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க. ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்னு தான் இருக்கு. இப்போ நீங்களே லிட்டரலாக ஒரு ஷாப்பில் போய் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தென் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். இது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, நம்மளோட பிம்பிள்ஸ், பிளெமிஷஸ், மார்க்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் அவுட் பண்ணுது. நம்மளோட டார்க் சர்க்கிள்ஸ் வந்து ஒரு லைட்டாக வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு, ரொம்ப ஹெவியாக இருக்கவங்களுக்கு கன்சீலர் வச்சு தான் கன்சீல் பண்ணணும். பட் லைட்டாக இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக இது மட்டுமே அப்ளை பண்ணாலே போதும், தாராளம். ஸோ இப்போ வாங்க இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். டியூபை இப்படி ஸ்க்ரூ ஓப்பன் டைப் தான் ஓப்பன் பண்ணும். அண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக தான் வந்து இந்த ப்ராடக்ட் நம்ம வெளியே எடுக்க முடியும். ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. இது ஈஸியாக நீங்கள் எங்கே வேணாலும் உங்கள் பேக்கில் போட்டு கேரி பண்ணிக்கலாம். ஃப்ராக்ரன்ஸ் வந்து லைக் லாக்மேல என்ன ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் அந்த ஃப்ராக்ரன்ஸ் தான் இதுலேயும் வருது. ஃப்ரூட்டி, சிட்ரஸி டைப் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் வருது. அண்ட் ஷேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோ அண்டர்டோன் இருக்கு. இது வந்து உங்களோட ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் என்ன ஒரு ஃபினிஷ் கிடைக்குமோ டெய்லி வேருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் டெக்ஸ்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டர், கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. பிளெண்ட் பண்ணி பார்ப்போம், எப்படி பிளெண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். பிளெண்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அப்படியே ஸ்கின்னோட அப்சர்வ் ஆகிக்குது. ஸோ கொஞ்சம் ப்ராடக்டே போதும், பாருங்க எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு பாருங்க. ஸோ இது எக்ஸாக்ட் ஷேட் கிடையாது, அதனால தான் நான் சொன்னேன் லைக் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா கொஞ்சம் எக்ஸாக்ட் ஷேட் கிடைக்காது. அண்ட் மோரோவர் என்னோட ஸ்கின் இப்போ கொஞ்சம் டேன் ஆகிருக்கு, அதனால எக்ஸாக்டாக உங்களுக்கு காமிக்க முடியாது. பட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட், உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் கிடைக்குது அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக அப்படியே மேட் ஆகி அப்படியே ஸ்கின்குள்ளார அப்சர்வ் ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாக அந்த இடம் வந்து நல்லா பிரைட்டன் ஆகிருக்கு அண்ட் ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஃபீல் இருக்குது. அண்ட் தொட்டு பார்க்கும்போது அந்த சிப் சிப்பி ஃபீல் இல்லை, பிஸ்பிஸ்பின்னு இல்லை.
அண்ட் மோர் ஓவர் அந்த ஸ்கின்னே சாஃப்டாக தான் இருக்கு, நல்லா மாய்ஸ்சரைஸ் ஆன மாதிரி இருக்கு. காலேஜ் போறவங்க ரொம்ப ஹெவியா ஃபவுண்டேஷன் டெய்லி அப்ளை பண்ண பிடிக்காதவங்க எல்லாம் கண்டிப்பா இதை வந்து டெஃபினட்டா நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் வந்து நியர்லி 5 to 6 hours வரைக்குமே நம்ம ஸ்கின்னோட இருக்கும். அண்ட் லைக் வெளியே போகும்போது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஸ்வெட் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பா காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணும். பிகாஸ் ரொம்ப அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரியே இருக்கும். அண்ட் இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். 2 மெத்தட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து நான் ப்ரஷ் எடுத்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதை எடுத்து உங்க ஃபேஸ்ல வந்து டாட் பண்ணிக்கோங்க. நான் ஐலைனர் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து அண்ட் ப்ரெப் பண்ணிட்டேன் ஸ்கின்னை. ஸோ பாருங்க, தாராளமாகவே ப்ராடக்ட் வருது. ப்ரஷ், ஸ்டிப்லிங் ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி இல்லை கவரேஜ் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்க. இப்படி ஜஸ்ட் இப்படி பஃப் பண்ணா போதும். ஷேட் மட்டும் நீங்கள் எக்ஸாக்டாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் சூப்பருங்க. அண்ட் நான் இப்போ கொஞ்சம் டேன் ஆகிருக்கேன் காஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஸோ டேன் ஆனனால ட்ராவலிங்கில் இருந்தேன். ஓகே, இப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு கவரேஜ் கிடைச்சிருக்கு. ஸோ ஈவன் அவுட் பண்ணியிருக்கு. ஸ்கின்னை வந்து ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. அண்ட் கொஞ்சம் அந்த க்ளோவெல்லாம் இருக்கு. ஃபேஸ் வந்து ஸ்டிக்கியாலாம் கிடையாது. எஸ், இதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு நீங்கள் செட் பண்ணிக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ப்ரஷ் வச்சு பண்ணியாச்சு. அண்ட் இந்த சைடு வந்து நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணலாம். எது பெட்டரா இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ப்ராடக்ட் கொஞ்சமா எடுத்திருக்கேன். ப்ரெஸ் பண்ணி விட்டாதான் அந்த உங்க போர்ஸ்ல எல்லாம் போய் செட்டில் டவுன் ஆகும். அப்போ ஒரு ஈவன் ஃபினிஷ் கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்பவுமே நீங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ராடக்டா. டு பி வெரி ஃப்ராங்க், ஹானஸ்டா சொல்லணும்னா இந்த சைடு இன்னும் பிரைட்டா தெரியுது. ஏன்னா நம்ம வந்து ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணனால ஈஸியா வந்து நம்ம ஃபேஸோட ப்ராடக்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகல. பட் நீங்க வந்து ஃபிங்கர்ஸோ இல்லை ஸ்பாஞ்சோ வச்சு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சோண்டு ப்ராடக்ட் உங்க கையிலயோ இல்லை வந்து அந்த ஸ்பாஞ்சிலயோ வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ தட் பிளெண்டிங்கும் வந்து லைக் கொஞ்சம் ப்ராடக்ட் தான் இங்க ஸ்டிக் ஆகும். ஸோ ப்ரஷ் வச்சு இன்னுமே நல்ல ஒரு நல்ல கவரேஜ் கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆயிருக்கு. உங்களுக்கு இதுல வந்து எந்த மெத்தட்ல ஃபிங்கர்ல பிளெண்ட் பண்ணது பிடிச்சிருக்கா இல்ல ப்ரஷ்ல பிளெண்ட் பண்ணது பிடிச்சிருக்கான்னு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. ஷேட் வந்து ப்ராப்பரா செட் ஆகல அண்ட் இன்கிரீடியன்ட் வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணல. அது மட்டும் தான் இதோட டிராபேக்னு நான் சொல்லுவேன். பட் ஓவராலா எஸ், வெரி குட் பை. ஸோ எஸ், நம்ம ஃபேமிலியில இருந்து ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க குட்டி பையனுக்கு 15 months குட்டி பையனுக்கு வந்து பெரிய ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஸோ பெரிய 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 ஹாய் அண்ட் ஹாக் ஃப்ரம் மீ. Love you, my dear Vithun Satriyan. Bye. Meet you in another video. Until then, take care. Ta-ta. Bye-bye.